அண்மைச் செய்தி மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது குறித்து டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். காவல்துறை உயரதிகாரிகள் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக தமிழக காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால் தலைமையில் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 6 மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். முதற்கட்டமாக மதுரை மாநகர், மதுரை மாவட்ட காவல்துறை, விருதுநகர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் போக்சோ, பெண்கள் மீதான வன்கொடுமை போன்றவற்றை தடுக்க விதமாக கண்காணித்து தடுக்க வேண்டும், சைபர் கிரைம் குற்றங்கள், போதை வஸ்துகள் விற்பனையை தடுப்பது, காவல்துறையினர் தீவிர கவனம் செலுத்த வேண்டும், பொதுமக்கள் காவல்துறை நட்புறவை பேணி காக்க வேண்டும் எனவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுரை வழங்கியிருக்கிறார். மதுரை சரகத்திற்குட்பட்ட மதுரை மாநகர் மாவட்டம், விருதுநகர் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் தமிழக காவல்துறை இயக்குனர் டிஜிபி சங்கர் ஜிவால் தலைமையில் காவல்துறையினர் மன அழுத்தம் போக்குவது குறித்தும் சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்ற சமூகங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பாக மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா, மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன், மதுரை எஸ்பி சிவபிரசாத், விருதுநகர் எஸ்பி கண்ணன் மற்றும் காவல்துறை உதவி மற்றும் துணையாளர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். இந்த கூட்டத்தின் போது காவல்துறையினர் பணியின் போது மன அழுத்தமின்றி பணியாற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பது குறித்தும், போக்சோ, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை போன்ற மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கைகள் எடுப்பது, சைபர் கிரைம் குற்றங்களை அதீத கவனத்துடன் கண்காணித்து சைபர் கிரைம் குற்றங்களை தடுக்க வேண்டும் எனவும், பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய ரோந்து பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் ஆலோசனை வழங்கி வருகிறார். மேலும் பொதுமக்கள் காவல்துறையினர் நட்புறவை பேணி காக்க காவல்துறை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவித்திருக்கிறார். உரிய காரணங்களோடு விடுமுறை விண்ணப்பிக்கும் காவலர்களுக்கு உடனடியாக விடுப்பு வழங்க வேண்டும், பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும், அவ்வப்போது காவல்துறையினருக்கு மன அழுத்தம் போக்கும் வகையில் புத்தக நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும், நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும், பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு குறிவைத்து கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகள் விற்பனை செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், பைக் ரேஸில் ஈடுபடும் இளைஞர்களை கட்டுப்படுத்தி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தி வருகிறார். மேலும் மதுரை மாநகர், மதுரை மாவட்ட காவல்துறை, விருதுநகர் மாவட்ட காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற கொலை, கொள்ளைகள் மற்றும் போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது உள்ளிட்டவைகள் குறித்தும், வாகன விபத்து வழக்குகள் தொடர்பான விவரங்களையும் வழக்குகள் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிந்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.